வணக்கம். தெய்வ சங்கல்பத்திலிருந்து ராஜா கோவிந்தராஜ். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க போகிறோங்க. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை செய்கிறோம். நம்ம வாழ்வியல் முறையிலேயே நிறையா இருக்குது. ஆனால் சில விஷயங்கள் தோஷமாகி போயிருக்கு, அது நம்ம குடும்பத்தையே பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியறது இல்லைல்ல. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த காணொளி. இப்போ ஒரு உதாரணம், நம்ம வீட்டில் தூபம் போடுவோம்ல. அப்போ தூபம் போடுறப்ப நம்மளுடைய மூச்சு காற்றோ, எச்சிலோ, ரத்தமோ, வேர்வையோ அந்த தூபத்தில் கலந்து போகக்கூடாதுங்க. இது மாந்திரிகத்தில் மிகப்பெரிய தோஷம்னு எழுதியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு கவனித்து பாருங்களேன், காளி கோயிலில், முனி கோயிலில் இந்த மருளாளிங்கெல்லாம் அந்த பூஜை செய்கிறப்ப முகத்தில் ஒரு துணியை கட்டிப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் சிகப்பு துணியை கட்டிக்கிட்டு தான் அவங்க தூபம்லாம் போடுவாங்க, தீபம்லாம் காமிப்பாங்க. அதுக்கு முக்கியமான விஷயமே இது தாங்க. இது போல் நாம் தெரியாமல் செய்கிறப்ப நம்ம வீட்டில் மிகப்பெரிய குற்றமாக இது போகும். சரிங்களா? இன்னொரு வீட்டில் நான் கவனித்தப்ப இறந்தவங்க படத்தை சுவாமி படங்களோடு சேர்த்து வச்சுருக்காங்க. நிச்சயமாக அது மாதிரி வைக்கக்கூடாது. தெற்கு திசையில் வைக்கலாம், அல்லது தெற்கு பார்த்த மாதிரி வைக்கலாம்னு நான் சொல்லிட்டு வந்தேன். இப்போ இது எல்லாமே முன்னோர்களுக்காக எழுதி வைக்கப்பட்ட விஷயங்கள் தான். இது போல் இறந்தவங்களுக்கு என்றைக்கு நம்ம திவசம் திதி அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷ நாட்களில் அவங்களுடைய புகைப்படத்தை வச்சு பூஜை செய்கிறோமோ அன்னைக்கு மட்டும்தான் விளக்கேற்றணும். ஒரு சில நபர்கள் தினைக்கும் இறந்தவங்க படத்துக்கு விளக்கேற்றுறாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. மிகப்பெரிய தோஷமாகி போகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. இது போல் நம்ம வாழ்வியல் முறையில் சின்ன சின்ன விஷயங்கள், அடிப்படையான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. உங்களுக்கு இது போல் வேறு ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் அதை பற்றியான கேள்விகளை கேட்டு அனுப்புங்க. அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு தெளிவுபட சொல்கிறேன். நன்றி. சிவாய நமः.